இப்போ இது என்னோட பையன் தானா அப்படின்னும் போது இப்போ இதே ப்ராசஸை அந்த குழந்தையோட பிளட் ஒரு 5 ml அந்த குழந்தை பிளட் ஒரு 5 ml எடுத்து இதே ப்ராசஸை செல்லை உடைக்கிறேன், டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஆம்பிளிஃபை பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேக்னிஃபை பண்ணி அந்த எஸ்டிஆர் மாதிரி இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் பண்ணி மேக்னிஃபை பண்ணி வச்சிடறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இமேஜ் 1, இமேஜ் 2. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சார், இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரம் தொடர்பாக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்ற சில சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. உண்மையிலே அப்படி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அப்படி ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க சார்? முதல்ல அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இப்போ அவங்க என்ன ஆக்சுவலாக எனக்கு தெளிவு கேட்குறேன், என்ன ப்ரூவ் பண்ண அவங்க பையன் அவங்களுதா அப்படின்ற மாதிரி. ஓகே, கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 99.9% சென்சிட்டிவ். இந்த அம்மா அப்பா இவங்க தானு கண்டுபிடிக்கிறது இல்லை, அதில் எந்த டவுட்டும் இல்லை. 100 கிட்ட 100னே வச்சுக்கோங்களேன், எதுக்கு 0.1 மட்டும் விடணும். 100% சென்சிட்டிவ். ஓகேங்களா? அதில் வந்து இது சப்போஸ் இது என் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டிஎன்ஏ டெஸ்டிங் தெக்க தெளிவாக நம்மளை காட்டி கொடுத்துரும். அதில் டவுட்டே வேண்டாம். கிட்டத்தட்ட 100% வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அது ஃபஸ்ட்டு பார்வையாக வச்சுருவோம். ரெண்டாவது நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் டிஎன்ஏ அப்படின்றது என்ன, அதை எப்படி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிஎன்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிட், அதாவது நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா செல்ஸால் மேற்கப்பட்டுறது. செல்ஸ், அந்த செல்ஸை உடைச்சோம்னா டிஎன்ஏன்ற ஒரு மூலப்பொருள் இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட கலரை டிட்டர்மைன் பண்ணும், ஒருத்தவங்க லுக்கை டிட்டர்மைன் பண்ணும், அவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னு டிட்டர்மைன் பண்ணும், அவங்களோட ஏஜிங் ப்ராசஸை சொல்லும், அவங்களோட மொத்த ஜாதகமே அந்த டிஎன்ஏ தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸால் மேற்பட்டுறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தைமின், குவானின், இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸால் மேற்க. ஸோ ரிப்பீட்டட் ப்ரோட்டீன்ஸால் அரேஞ்ச் ஆன ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹெலிக்கல்னால் வந்து இப்படி ஸ்பைரல் மாதிரி ஸ்ட்ரக்சர், டபுள் பைண்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஆர்என்ஏன்றது சிங்கிளாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏன்றது 2, ஸோ டபுள். ஓகே, ஸோ டபுள் 2. இந்த மாதிரி 2 பாம்புகள் பின்னி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் டிஎன்ஏ. இது வந்து நம்மளோட ஒரு கோடு, நம்மளோட ஜெனட்டிக் கோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் கோடை வச்சு நாங்கள் ஏராளமான நோய்களை கண்டுபிடிக்கிறோம். ஏராளமான நோய்கள் வந்து வராமல் தடுக்க முடியுது, ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியுது, இந்த நோய்கள் இந்த ஜென்ரேஷனில் பரவும்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த டிஎன்ஏவை வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னும் போது பயோகெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் அதில் இன்வால்வ் ஆவாங்க. இப்போ நாங்கள் படிக்கும் போது எம்பிபிஎஸ்ல ஃபஸ்ட் இயர் மாணவர்களாக படிக்கும் போதே வந்துட்டு பயோகெமிஸ்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட். அந்த பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் தான் அந்த பயோகெமிஸ்ட்ஸ் தான் வந்துட்டு இதை டீல் பண்ணுவாங்க. பயோகெமிஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது. சாம்பிள் பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் சாம்பிள் எடுக்கலாம். உங்களோட முடி ஒரு சாம்பிள், உங்களோட சீக் உள்ளே இருக்கிற அந்த தோல் ஒரு சாம்பிள், உங்கள் ரத்தம் ஒரு சாம்பிள், உங்கள் விந்து ஒரு சாம்பிள், எல்லாமே சாம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ ரேப் மாதிரி கேசஸில் தான் விந்து ஒரு மெயின் சாம்பிளாக வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ நம்மள மாதிரி இந்த மாதிரி ஜஸ்ட் ஜெனட்டிக் டெஸ்டிங்காக அப்படின்னும் போது ரத்தம் கொடுத்தா போதும். ஒரு 5 மில்லி ரத்தம் போதும் நம்மளோட ஜாதகத்தை சொல்கிறதுக்கு. ஸோ அந்த 5 ml பிளட் எடுத்தா அந்த பிளட்டில் ஃபுல்லாக என்ன நம்மளுக்கு தேவை? செல்ஸ் தேவை. அப்போ நான் சொன்ன இந்த எல்லா உறுப்புகளையும் செல்ஸால் மேடாக இருக்குது. அப்போ அந்த செல்ஸை வந்து முதல்ல செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. செல்ஸை செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செல்லை உடைப்பாங்க. செல்லை உடைக்கும் போது தான் உள்ளேருந்து அந்த டிஎன்ஏகள் வெளியே வரும். ஸோ செல்ஸுன்றதே ரொம்ப கம்மி. அந்த செல்ஸையும் உடச்சி அந்த உள்ளே இருக்கிற டிஎன்ஏவை தனியாக எடுத்துப்பாங்க. இது பேர் தான் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்ஏவை தனிமைப்படுத்துறது அப்படின்ட்டு. டிஎன்ஏ ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்பாங்க. மல்டிப்ளிகேஷன் எதுக்கு பண்ணோன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஆனால் எப்படி அதோட ரிப்பீட் போகுது அப்படின்றத சொல்லிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பெருசாக்கி பார்ப்பாங்க. இது பேர் தான் பிசிஆர்னு சொல்லுவாங்க, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா புரியும் அது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த டிஎன்ஏவோட சைஸுகள் பெருசாக தெரியும், மல்டிபிள் சீக்வன்சிங் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது மேக்னிஃபைடாக தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒன்ஸ் பிசிஆர் பண்ணது முடிச்சு, அதை இந்த ப்ராசஸ் பேர் தான் ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்? சாம்பிளை கலெக்ட் பண்ணேன். ரெண்டாவது என்ன பண்ணேன்? அந்த செல்ஸ்லேருந்து உடைச்சேன். மூணாவது அதில் உள்ள இருக்கிற டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஎன்ஏ அடுத்து ஆம்பிளிஃபை பண்ணுறேன். அதுதான் இந்த பிசிஆர். ஆம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்தில் போட்டு நம்மளுக்கு தேவையான சீக்வன்சிங்கை பார்க்குறோம். பார்த்து நம்மளுக்கு இதை வச்சு இந்த நோய்கள் வரும், இந்த நோய்கள் வராது, இது எல்லாமே. இப்போ இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏவில் என்ன நடக்குது, டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒருத்தவங்களோட நான் கம்பேர் பண்ணணும், இப்போ இது என்னோட பையன் தானா அப்படின்னும் போது இப்போ இதே ப்ராசஸை
அந்த குழந்தையோட பிளட் ஒரு 5 ml எடுக்கிறேன். அந்த குழந்தை பிளட் ஒரு 5 ml எடுத்து இதே ப்ராசஸை செல்லை உடைக்கிறேன், டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஆம்பிளிஃபை பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேக்னிஃபை பண்ணி அந்த எஸ்டிஆர் மாதிரி இந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் பண்ணி மேக்னிஃபை பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இமேஜ் 1, இமேஜ் 2. இவருக்கு இந்த இடத்துல மியூட்டேஷன் இருக்குது, இவருக்கும் அதே இடத்துல தான் மியூட்டேஷன் இருக்குது. இவருக்கு இந்த சீக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு, இவருக்கும் இதே சீக்வன்ஸ் தான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 100 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டை பார்க்குறோம். இந்த மாதிரி 100 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேயோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது 2 பேர் டிஎன்ஏவும் ஒன்று அப்படின்ற மாதிரி உறுதியாகிடுது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்போ இது இவரோட பையன்தான் அப்படின்ற மாதிரி 100% நம்மளால் உறுதி செய்ய முடியும். இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் வச்சு பல்வேறு கேசஸ் வந்து சால்வ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான எவிடன்ஸாக வந்துட்டு இந்த க்ரைம் கேசஸ்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஒரு ஹேரை வச்சே யார் வந்திருப்பா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. சென்சிட்டிவிட்டி 100%. ஃபிங்கர் பிரிண்டாவது சென்சிட்டிவிட்டி குறையும். சீலியோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. சீலியோஸ்கோப்பினா லிப் பிரிண்ட். சில பேர் இந்த என்ன முத்தம் எடுத்துட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்கன்னும் போது அவங்க லிப் மார்க்ஸு, பைட் மார்க்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த லிப் மார்க்ஸை வச்சுட்டு இவங்க உதடோட பிரிண்ட்டும் அங்கே இருக்கிற லிப் பிரிண்ட்டை ஒன்றான்னு கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வேறு யாரோ லிப் மார்க் கூட அதே மாதிரி வரலாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய வரும். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அதோட கொஞ்சம் பெட்டர். அதுதான் டாக்டைலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 80% சென்சிட்டிவ். ஆனால் டிஎன்ஏ கன்ஃபர்மேஷன்ன்றது 100% சென்சிட்டிவ். 2 பேர் டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னா அதோட ஆதாரம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, கேஸே ஓவர். இப்போ டிஎன்ஏ மேட்ச் அப்படின்னு வந்துருச்சுன்னா இவர் தான் பயாலஜிக்கல் ஃபாதர்ன்றதுல முடியும். இதில் நீதிமன்ற உத்தரவுகள் இந்த மாதிரி ஏதாவது உத்தரவு வந்தால் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமா, இல்லை தனியாகவே இதுக்கான மெடிக்கல் காசஸ்க்காக நம்ம இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கணும். எப்படின்னா வந்துட்டு மெடிக்கோ லீகல், நான் மெடிக்கோ லீகல். மெடிக்கோ லீகல் அப்படின்னும் போது சட்ட மருத்துவத்துறை சேர்ந்து வருது. ஸோ சட்டமும் இன்வால்வ்டு, மருத்துவத்துறையும் இன்வால்வ்டு அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கோ லீகல் கேசஸாக மாறிடுது. இப்போ எக்ஸாம்பிள் ரேப்பு, இந்த மாதிரி பெட்டர்னிட்டி இஷ்யூஸு, இந்த மாதிரி வந்துட்டு மர்டர் மிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கோ லீகல் கேஸ் சார். இது எதுவுமே வந்து வெறும் டாக்டர்னால மட்டும் தனியாக பண்ண முடியாது. இப்போ டாக்டரை மட்டும் தனியாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எந்த மாதிரி கேசஸ்க்கு பண்ண முடியும்னா, இப்போ நீங்கள் லங் கேன்சரோ ஏதோ ஒரு கேன்சர்னால சப்போஸ் ஒருத்தவங்க இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ இதே மாதிரி வருமா, உங்கள் குழந்தையோட ஜீனை செக் பண்ணணும், அதே மியூட்டேஷன் இருக்கா, இந்த மாதிரி வேலைகள்லாம் டாக்டரை தானாகவே முன்னெடுத்து பண்ண முடியும். ஸோ அதிகாரம் இருக்குது. ஜெனட்டிக் டெஸ்டிங்ஸ் நம்ம பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் ஜீன்ஸில் இதெல்லாம் வருது, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குது அப்படின்னும் போது அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் டாக்டர்னால பண்ண முடியும். மெடிக்கல் இந்த லீகல் சைடை இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இந்த மாதிரி கேசஸ், ரேப் கேசஸ், பெட்டர்னிட்டி இஷ்யூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் இல்லாமல் நம்மளால் அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்படி பண்ணி தர்றது வந்து கரெக்டாகவும் இருக்காது. இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு, ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் அந்த கோர்ட்டில் போய் வாதாடக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட், ஓகேங்களா, அதை வச்சு தீர்ப்பே மாறும். இப்போ நான் வந்து அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு நான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டுனா அதை வச்சு தீர்ப்பே மாறும். அப்படின்னும் போது எந்த ஹாஸ்பிட்டலும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் இந்த டெஸ்ட் எடுக்க சொன்னால், கவர்மெண்ட் கிட்டேருந்து ஆர்டர் இருக்கா, இது சிஎஸ்ஆர் போட்டிருக்கப்பட்டிருக்கா, கேஸ் நம்பர் என்ன, எல்லாமே போட்டு மெடிக்கோ லீகலாக அதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் லேபுக்கு இந்த டெஸ்டிங்க்கு அனுப்பப்படும். ஸோ ஒரு கோர்ட் உத்தரவு இல்லாமல் இந்த மாதிரி கேசஸ்க்கு டிஎன்ஏ டெஸ்டிங்கு மருத்துவமனையோ மருத்துவரோ பண்ண மாட்டாங்க. இதுக்கு இவ்வளோ காலத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டைம் இருக்கா டாக்டர், இல்லை எவ்வளோ வயசுக்கு அப்புறமும் இப்போ எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாரு, ஓகேங்களா. இப்போ தாத்தாவோட ஜீனை வந்துட்டு நீங்கள் இப்போ எடுத்தால் கூட வந்துட்டு என்னோட ஜீன் தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ டிஎன்ஏக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது, ஓகேங்களா. இந்த வயசில் எடுத்தால் தான் டிஎன்ஏ தெரியும்னா கிடையாது. இப்போ செத்து போகிற பெட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவோட பிளட் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணாலே எங்கள் அப்பாவுக்கு அதே தான் இருக்கும், எங்கள் அப்பா இருக்கிற டிஎன்ஏ தான் எனக்கு இருக்கும் அப்படின்றது மேட்ச் 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 அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு வயசுலாம் கிடையாது. ஒரு குழந்தைன்னு ஒன்று உயிர் வாழுது, ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னா 2 பேர் சாம்பிள் போதும், உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்டிங் நான் சொன்ன ப்ராசஸில் பண்ணி இவங்க தான் உறுதிப்படுத்துறதுல பெரிய மேட்டரே கிடையாது. அது 100% சென்சிட்டிவ். வாய்ப்புக்கு நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.